அதாவது பேசிக் நாலேட்ஜ் இல்லாம கேட்குற கேள்வி இது. ம். என்ன காரணம்னா, 1,50,00,000 வடக்கத்தியன் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டான். இப்ப அவன பூரா சேர்த்தாச்சுன்னா வாக்காளர் பட்டியல்ல, நம்ம ஏற்கனவே நம்ம ஆட்கள் ஓட்டு போட வெளியில வரமாட்டான். நம்ம இங்க இருக்கிறது 8,00,00,000 மக்கள் இருக்கோம். வாக்காளர்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, கிட்டத்தட்ட 8, 8,15,00,000 வரும். இந்த 8,15,00,000ல வாக்கு போடுறது வந்து 4,00,00,000 மக்கள் தான் போடுறான். 50% அல்லது 60%. இப்ப இவன் அந்த 60%ல இவன் வந்து ஒரு 1,50,00,000 அப்படியே வந்துருவான். மோடி ஆளுக பூரா. மோடி திட்டமிட்டு அனுப்பிச்சு வச்ச ஆட்கள் தான். சரியா? இவன் பூரா வந்து வாக்காளர் ஜாபிதால ஆனா இதே சேர்த்தாச்சுன்னா திமுக தானே சார் மனு குடுத்துச்சு. நீங்க வந்து வாக்காளர் திருத்த பட்டியல் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே திமுக ஏம்மா தானே பேசுச்சு. நம்ம வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய தவறுகள திருத்தி, ஓகே. இப்ப இறந்து போயிருப்பாங்க, அவங்க பேர் இருக்கும். ம். அந்த பேர நீக்கணும். ம். ஒரு அட்ரஸ்ல மாறி போயிருப்பாங்க, அவங்கள மாத்தணும். அது புது வாக்காளர் வந்து நம்ம இந்தியால இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய புதிய வாக்காளர். இப்ப நம்ம இப்ப அதெல்லாம் வந்து ஆதார் கார்டு மட்டும் வச்சு பண்ண முடியாது. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ட வச்சு, ஆதார் கார்டையும் வச்சு, அவன் நம்ம ஆட்களா அப்படிங்கிறத பார்த்து எடுக்கணும். வெளியூர்லேருந்து வர்றவனா இருந்தா பரவால்ல. வெளி மாநிலத்திலேருந்து வர்றவன எப்படி நம்ம இங்க வாக்காளர் ஜாபிதால சேர்க்க முடியும்?